அண்ணா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருவள்ளூரில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் தற்பொழுது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் விநாயகமூர்த்தி. தற்பொழுது புதிதாக அமைக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாற காரணம் என்ன? இது எப்பொழுது பொதுமக்களுடைய செயல்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? இது குறித்தான விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் அடுத்த திருவள்ளூர் நகரத்தின் ரயில் நிலையம் அருகே உள்ள அண்ணா நூற்றாண்டு பேருந்து நிலையம் 2005ஆம் ஆண்டு 2005-6ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அப்பொழுது இருந்த எம்பி கிருஷ்ணசாமி அவர்களின் நிதியில் இருந்து 10 லட்சம் மதிப்பிலான இந்த ஆணையை பிறப்பித்து அப்பொழுது கட்டி முடிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த பயணிகள் தங்கும் இந்த பேருந்து நிலையம் தற்பொழுது சமூக விரோதிகள் கூடாரமாக மாறி வருகிறது. இங்கு பேருந்து நிலையத்தில் மதுப்பிரியர்கள் மதுவை அறிந்துவிட்டு அங்கே உறங்கி படுத்துக் கொள்வதால் அப்பகுதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என யாரும் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத அளவிற்கு அங்கு தற்பொழுது சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த பேருந்து நிலையம் தற்பொழுது பழுதடைந்து காணப்படுகிறது. இந்த பழுதடைந்த பேருந்து நிலையத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் எனவும் இப்பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் அப்பொழுது ஏற்பட்டால் இந்த பேருந்து நிலையத்திற்கு பொதுமக்கள் வருவார்கள் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த பேருந்து நிலையமானது சிதிலமடைந்து காணப்படுவதால் இந்த அரசாங்கம் உடனடியாக இதை புதுப்பிக்க வேண்டும் எனவும், புதுப்பித்தால் இங்கிருந்து திருவள்ளூரில் ஒரு நாளுக்கு லட்சக்கணக்கில் இந்த ரயில் நிலையத்திலிருந்து பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் என அனைவரும் சென்று கூட வரக்கூடிய இந்த பேருந்து நிலையம் அருகே இது போன்ற சம்பவம் நடைபெறுது. தொடர்ந்து இந்த பகுதியில் பல பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி விநாயகமூர்த்தி.